கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிவியர் பெயின் இருக்கும். உங்களுடைய இடுப்பு பகுதி, கீழ் முதுகு பகுதி, அடிவயிறு இல்லைனா வந்து யூரின் போற இடத்துல வந்து சிவியரான பெயின் இருக்கும். 2016ல ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கிட்னி ஸ்டோனோட பெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரியான வலி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா இந்த கிட்னி ஸ்டோனோட பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிவியரான பெயினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த கிட்னி ஸ்டோன்ஸ். அடுத்து வந்து யூரினரி ப்ராப்ளம்ஸ். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகிறதுக்கு முன்னாடி பெயின் ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு வந்து யூரின் போகும்போது பெயின் இருக்கும். இன்னும் சில பேருக்கு யூரின் போய் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பெயின் ஸ்டார்ட் ஆகும். இந்த யூரினரி சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். இன்னும் சில பேருக்கு வந்து யூரின் போகும்போது பிளட் வரலாம். இந்த மாதிரி யூரின்ல வந்து பிளட் போகுது அப்படின்னா நீங்க உடனடியாக செக் பண்றது நல்லது. அடுத்து வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு சென்ஸ் இருக்கும். ஆனால் யூரின் போனீங்கன்னா யூரின் வராது, ரொம்ப கம்மியாக வரும், இல்லை ரொம்ப சொட்டு சொட்டா பாஸ் ஆகும். அதுவுமே வந்து ரொம்ப எரிச்சல் மற்றும் வலியோடு சேர்ந்து தான் இருக்கும். இதை தவிர வலி ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியான குமட்டல் இருக்கும். பட் வலி அதிகமாக அதிகமாக வாந்தி வர ஆரம்பிக்கும்.